நேயர்களே வணக்கம். நான் உங்கள் மார்ஷல் சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் மூத்த அரசியல் அமைச்சர் டாக்டர் ராமசுப்ரமணியம் இணைந்திருக்கிறார். வாருங்களோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவை நடந்து கொண்டிருக்கிறது. விஜய் அவர்களுடைய 100 நாட்கள் ஆட்சி நிறைவடைந்து விட்டது. அவருடைய வாக்குறுதிகளையும் கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேற்றிட்டு வர்றார். எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் அசம்பிளி எப்படி இருக்கு அதை பத்தி சொல்லுங்க. முதல்ல நீ கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி இப்போ நவடேஸ் இந்த யூடியூப் டெலிவிஷன் சேனல் இதெல்லாம் பேசுறதுக்கு பெரிய ஆர்வம்லாம் எனக்கு இல்லை சார். ரொம்ப நான் அதுலேருந்து விலகி சென்றிருக்கின்றேன் என்பது தான் உண்மை. பட் நீங்கள் ரொம்ப அன்போட அழைத்ததன் காரணமாக இந்த இன்டர்வியூக்கு நான் வருகின்றேன். 100 நாள் அப்படிங்கிறது ஒரு 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 மைல் ஸ்டோன் ஃபார் மிஸ்டர் விஜய். அவர் ஆட்சிக்கு வருவாரா என்று யாருமே எதிர்பார்க்கல. அவங்க கட்சிக்காரர்கள் அவங்களே கூட எதிர்பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால் அவங்க ஆட்சிக்கு வந்தாச்சு. பட் அந்த ஒரு மிகப்பெரிய ஆதரவு மக்கள்கிட்ட அவருக்கு இருந்தது. அதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியலை. இப்போ அவர் ஆட்சிக்கு வந்துட்டார். ஒரு 100 நாளும் கடந்து விட்டது. நாம் மிகுந்த மகிழ்ச்சி, சந்தோஷம். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒரு நேர்மையான ஆட்சியை நடத்துகின்றோம் என்று உறுதிமொழி சொல்லியிருக்கார். நான் ஊழல் செய்ய மாட்டேன், என்னோட சேர்ந்தவங்களும் ஊழல் செய்ய மாட்டேன், ஊழல் செஞ்சவனே விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசுவது என்பது ரொம்ப புதுமையான சமாச்சாரம் தமிழ்நாட்டில். எல்லாரும் பேசுவாங்க, ஊழல் ஒழித்து விடுவோம் அப்படி இப்படிலாம் பேசுவாங்க ஒழிய நடைமுறைக்கு கொண்டு வருதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான சமாச்சாரம். ஆனால் திரு விஜய் அவர்கள் அவர் ஒரு முனைப்பு காட்டுவதாக தான் நான் பார்க்கின்றேன். ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியாக இருக்க வேண்டும் என்பதில் அவரும் சரி, அவருடைய சகாக்களும் சரி, மந்திரி சபை சகாக்களும் சரி, ஓரளவு அதை நோக்கித்தான் பயணிக்கின்றார்கள் அப்படிங்கிற மாதிரி தோன்றது. இது தொடர வேண்டும். இது உண்மையிலேயே நடந்ததுன்னா ஒரு பெரிய உலகம் மகா அதிசயமாகத்தான் இதை பார்க்கப்படும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது என்னன்னா, என்னால் உறுதியாக ஒரு விஷயம் சொல்ல முடியும். பள்ளி கல்வித்துறை அதில் ஊழலே இல்லை அப்படிங்கிறது எனக்கு நன்றாக தெரியும். ஏன்னா நானும் ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறதுனால அதில் முன்னாடி எல்லாத்துக்கும் ஒரு முட்டுக்கட்டை, ஒரு டிலேனா சாதாரண 10 நாள் 15 நாள் 1 மாதம்லாம் கிடையாது. பட் வருஷ கணக்கில் அநியாயமாக டிலே எல்லாம் பண்ணுவாங்க. அதற்கெல்லாம் காரணம், அடிப்படையாக காரணம் ஒரு லஞ்சம் என்கின்ற எதிர்பார்ப்பு தான். ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் திரு ராஜ்மோகன் அவர்கள் மிக சிறப்பாக அந்த துறையை நடத்தி சென்று கொண்டிருக்கின்றார் என்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா நான் இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்தே நான் சொல்லுகின்றேன். அந்த டிபார்ட்மெண்ட்டும் ஒன்றும் இருக்கிறதா தெரியல. அப்புறம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இருக்கிறவங்க நிறைய அதனால் முழுக்கலாம் ஊழல் ஒழிந்து விட்டதுன்னு சொல்ல முடியாதுன்றாங்க. ஆனால் மிக பெரிய அளவுக்கு குறைந்திருக்கின்றது என்று அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார்கள். இப்படி அந்த 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 மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் நாம் போய் பார்த்தா தான் தெரியும். அது பர்சனல் இன்வால்மெண்ட் இருந்து அதில் எப்படி செய்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா தான் தெரியும். பட் பை அண்ட் லார்ஜ் இந்த கவர்மெண்ட்டு ஊழல் இல்லாமல் நடத்த வேண்டும் என்பதில் ஒரு முனைப்பு காட்டுவதாக நான் பார்க்கின்றேன். இது ஒரு விஷயம். மற்றபடி 100 நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவே மிகப்பெரிய சாதனை தான். அது ஊழல் இல்லாமல் அரசாங்கத்தை கொண்டு செல்வது என்பது ரொம்ப பெரிய சாதனை. அது அளவிட முடியாத ஒரு பெரிய அற்புதமான சாதனை என்று தான் சொல்லணும். அது தொடர்ந்து நடக்கணும். வெறும் பேச்சு மட்டும் இல்லாமல் செயல்பாட்டிலும் அது தொடர்ந்து நடக்க வேண்டும். அது மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அதுவும் இல்லாமல் செய்ய வேண்டும். ஊழலே இல்லாத ஒரு அரசாங்கமாக நடத்தப்பட வேண்டுமே என்பதுதான் என் போன்றவர்களுக்கு, உங்களை போன்றவர்களுக்கு, சாதாரண பொதுமக்களுக்கு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. சரி, லீவ் தட் அசைட். இப்போ 100 நாளில் இப்போ அசம்பிளி இப்போ நடந்துட்டுருக்கு. இந்த அசம்பிளியில் சில விஷயங்கள் எனக்கு
புரிய மாட்டேங்கிறது. அதாவது எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்கின்றார்கள் என்றால் அதற்கு தகுந்த பதில் கொடுக்கணும். அது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு மினிஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து சரியான பதில் கொடுக்கறதுக்கு தெரியாமல் ஏட்டிக்கு போட்டியா ஒரு ஒரு ரொம்ப தௌஷ்டின்யமான முறையில், அதாவது என்ன தௌஷ்டின்யமான ரொம்ப அரகண்டாக பதில் சொல்றதெல்லாம் நாம் பார்க்கின்றோம். இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். இது ரொம்ப நாள் இதெல்லாம் இதே மாதிரியே பேசிட்டு இருக்கிறது, ஏட்டிக்கு போட்டியாக பேசிட்டு இருக்கிறதெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடாது. இதெல்லாம் கொஞ்ச நாள் ஏதாவது ரசிப்பார்கள். பட் பிறகு நாள் பட இது என்ன இதே தான் பேசிட்டு இருக்காங்க, ஒரு சப்ஸ்டன்ஸ் இல்லாமல் சத்தம் தான் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி மக்கள் நினைத்து விடுவார்கள். இதெல்லாம் இது வெறும்னா கூட சொல்லலை. உதாரணமாக ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர் வந்து பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணும்போது தமிழில் அவருக்கு சரியான தமிழில் பேசுவதற்கு தெரியலை அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய தப்பே கிடையாது. ஆனால் என்னை இப்போ யாருமே தூய தமிழில் புலவர் போல யாரும் பேசுகிறதே கிடையாது. அந்த காலம்லாம் மலேறி போச்சு. எல்லாரும் ஆங்கிலமும் தமிழும் கலந்து தான் பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அவர் அதுக்காக ஏன் நீங்கள் இப்படி பேசுவீங்க, கொஞ்சம் தங்களை மாற்றிக்கொண்டு தமிழில் உரையாடினால் நன்றாக இருக்குன்னு சொன்னால் அதுக்கு இவ்வளோ பெரிய கோபமா? நான் அப்படி தான் பண்ணேன் போயா அப்படின்னு பேசுறதுங்கிறது ஐ திங்க் அது நல்லாவே இல்லை. அது அந்த மாதிரி ஒரு அரகன்ஸ் இருப்பதாகத்தான் தெரிகிறதே ஒழிய ஒரு மாற்றம் இருப்பதாக தான் தெரியும். அதுக்கு பின்னாடி அவர் என்ன ஒரு பூசி மொழிக்கு ஏதோ ஒன்று பதில் சொன்னார் எனக்கு கூட. அதுதான் முதல்ல பேசி தான் மக்கள்கிட்ட ரொம்ப போய் சேர்ந்திருக்கின்றது. ரெண்டாவதாக அதை கடந்து ஜெனரலாவே பொதுவாவே ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சிக்கு இடையில அவ்வளவு வார்த்தை சண்டைகள், கத்துறது, கூச்சல், அடிக்க பாயறது லைவ் போட்டதுனால அப்படி தெரியுதுங்களா? இல்ல ரொம்ப நீங்க பார்த்த வரைக்கும் சட்டமன்றத்துல இது ரொம்ப வரம்பு மீறி போற மாதிரி இருக்குங்களா? இல்ல, இதுக்கு மேலெல்லாம் போயிருக்கு. இதுக்கு மேலெல்லாம் இப்பெல்லாம் லைவா காமிக்கிறதுனால ஓரளவு நமக்கு ரொம்ப நன்றாகவே தெரிகின்றது என்ன நடக்குதுன்னு. இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மையார் எல்லாம் எப்படிலாம் அநியாயமாக ஹேண்டில் பண்ணாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அதெல்லாம் லைவ்ல காமிச்சிருந்தாங்கன்னா ஓ மை காட், தமிழ்நாடு அப்படியே தட் வுட் ஹவ் பீன் இன் ஃப்ளேம்ஸ். நிறைய நேரத்தில் அந்த ரொம்ப மோசமான வார்த்தைகள், தடித்த வார்த்தைகள் பேசுறதுங்கிறது எப்பொழுதுமே இருக்கின்றது. ஆனால் இவங்க என்னன்னா ஒரு பணியுமாம் என்றும் பெருமைன்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதற்கு தகுந்த நல்ல பியூட்டிஃபுல்லாக ஆன்சரை வச்சுருந்து அவங்க கேட்ட கேள்விக்கு ரொம்ப அருமையான சிறப்பான பதில்கள் அவங்க கொடுத்தாங்கன்னா அதுக்கு அவங்களால அதுக்கு ஏடிஎம்கேயாக இருக்கட்டும் டிஎம்கேயாக இருக்கட்டும் அவங்களெல்லாம் இன்னும் அவங்க தனது போயிடுவாங்க. அந்த மாதிரி செய்யாமல் ஏடிக்கு போட்டியாக ஒரே சத்தம் போடுறப்ப சபாநாயகர் சொல்கிறார், மினிஸ்டரை பார்த்து கொஞ்சம் தயவுசெய்து பேச இருங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் சபாநாயகர் பேசுவதே காதில் போட்டுக்காம மினிஸ்டர்ஸ் பேசுகிறாங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுக்காக சபாநாயகர் உட்காந்துருக்கார்? சரியே கிடையாது. அதே போல் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் அவர் அந்த அம்மா யார் பேசுவதும் கூட நிறைய அடிக்குவேட் ப்ரிப்பரேஷனோடு அவங்க வந்து வரணும். அதெல்லாம் சரியாக வந்து இப்போ ப்ரிப்பரேஷனோட வராங்கன்னு தெரியலவே இல்லை. அவங்களோட பேச்சுலேருந்து அந்த நேரத்துக்கு தகுந்தாப்புல ஏதோ பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குப்பம் அப்படிங்கிற இடத்துல ஒரு விமான நிலையம் வருகிறதுனா டீட்டெயில்ஸ் கொடுங்க, பேப்பரில் ஏதாவது இதா அப்படின்னா ஒன்றும் பொது வெளியிலேயே எல்லாமே இருக்குது. குப்பத்தில் திரு இவர் நாயுடு காரு அவர் அங்கே அவருடைய சொந்த கான்ஸ்டுவன்சி அது அங்கே கட்டின உட்காந்துருக்கார். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச சமாச்சாரம் தான். அதனால் இங்கே இருக்கிற இதை நாம் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணல. நம்முடைய தமிழ்நாட்டில் சென்னை ஏர்போர்ட்டு விரிவாக்குங்கிறது ரொம்ப கஷ்டமானது. அதனால் தான் பரந்தூருங்கிற இடங்கிறத நம்ம வந்து ரொம்ப காலமாக எதிர்த்து போராடி அதற்கு பிறகு அப்ரூவ் பண்ணி இப்படின்னா வந்து ஒரு 10 வருஷமாக பெரிய போராட்டத்துக்கு ஒரு ஃபைனாலிட்டி வந்திருக்குன்னு சொன்னால் அதெல்லாம் குப்பத்தில் வரதுனால குப்பம் எல்லாம் ஒன்றும் இல்லை, போங்க எங்கே டீட்டெயில்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்கன்னா ஐ திங்க்
ஒரு இதுவே இல்லை, ப்ரிப்பரேஷனே கிடையாது. ஆன்சர் சொல்கிறோமே, இந்த மாதிரி சொன்னோன்னா மக்கள் எப்படி நினைப்பாங்க நம்மளை பற்றி அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கணும். அது அது அன்ஃபார்ச்சுனேட்லி இட் இஸ் நாட் தேர். ஸோ இந்த மாதிரி தான் நிறைய மினிஸ்டர்ஸ் அவங்க வந்து ஏதோ ஏட்டிக்கு போய் இறங்கி இறங்கி சத்தம் போட்டால் மக்கள்லாம் ஒன்று அதெல்லாம் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஒரு நாள் கழித்து சில நாட்களில் அவங்களுடைய நடவடிக்கைகளை பற்றி ஒரு ஒரு என்னடாது அப்படிங்கிற மாதிரி முகம் சுளிக்கின்ற வகையில மக்கள் ரியாக்ஷன் பண்ணுவார்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். அடுத்து பட்ஜெட். பரந்தூர் நிறையவே பேசலாம். பட்ஜெட்டு என்ன ஒன்றும் பெருசா ஒரு உப்புசப்பு இல்லாத பட்ஜெட்டாக தான் நான் பார்க்குறேன். ஒன்றும் உதாரணமா ஏதோ ஒரு இந்த மோதிரம் குழந்தைகளுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு மாமா மோதிரமா தாய் மாமன் மோதிரமா இன்னொன்று ஒரு தாய் மாமன் சீரா என்னது அந்த பேர் தாய் மாமன் தங்க மோதிரம் அது அதெல்லாம் என்ன, அதனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? அப்சல்யூட்லி இட் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி, அன்ப்ரொடக்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர் இது. அதனால ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. அதே போல் கல்யாணம் பண்ணிட்டா அந்த கல்யாணத்துக்கு தாய் மாமன் சீதானம் சொல்லிட்டு புடவை வேஷ்டி ஒரு பவுன் காசு அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் அன்ப்ரொடக்டிவ். யாரும் இதெல்லாம் எதிர்பார்த்தெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை. பட் ஐ திங்க் இது நாம் பேசிட்டோமே அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது. ஆகவே இதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டும். இதெல்லாம் இது வந்து டெஃபினட்டாக தீஸ் திங்ஸ் வில் நாட் ஆட் வேல்யூ டு தி கவர்மெண்ட். அது டெஃபினட்டாக இருக்காது. அது நல்ல பிரயோஜனம் இருக்குமானா டெஃபினட்டாக பிரயோஜனம் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. நிறைய அன்ப்ரொடக்டிவாக இருக்குது, நிறைய சவடாலான பேச்சு, இதெல்லாம் வந்து மைனஸ் பாயிண்டாக இந்த 100 நாள் பயணத்தில் நடப்பதாக எனக்கு தோன்றது. ரெண்டாவது நீங்கள் கேட்டீங்கப்போ, பட் நான் முன்னாடி சொன்ன அந்த இது ஊழல் இல்லாத இருக்கிறது, அது வந்து டெஃபினட்டாக ஹேட்ஸ் ஆஃப் டு மிஸ்டர் விஜய். அது வந்து தொடர்ந்து நடக்கணும் அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்க்கின்றேன். பரந்தூர் அது வந்து பல முறை நான் பேசிட்டேன். அது வந்து டெஃபினட்டாக வேணும். தமிழ்நாட்டில் சென்னை ஏர்போர்ட் தான் ரொம்ப சவுத் இந்தியாவில் ரொம்ப பிரமாதமாக இருந்த ஏர்போர்ட். ஏன்னா நான் ரொம்ப காலமாக பிளேனில் நான் பறந்து கொண்டு இருப்பேன். முதல்ல இப்போன்னு பார்த்தீங்கன்னா 1976 இன்னும் நான் பிளேனில் போக, அப்போ இந்தியன் ஏர்லைன்ஸ் ஒன்று தான் இருந்தது. அந்த காலத்திலேருந்தே நான் நிறைய பயணங்கள் செய்து கொண்டிருக்கின்றேன். இது அப்போ நான் பார்த்த ஏர்போர்ட் வேறு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணாங்க. பட் இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் கண்டிஷன்ஸில் இப்போ நிச்சயமாக இன்னொரு பெரிய ஏர்போர்ட் வேணும். இப்போ உதாரணமாக சொல்கிறேன், ஹைதராபாத்தில் எடுத்துட்டிங்கன்னா செகண்டராபாடுக்கு ஹைதராபாடுக்கு நடுப்புறதுக்கு கனெக்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு இடம் பேகம்பட் அப்படிங்கிற இடம். அங்கே தான் ஹைதராபாடுடைய ஏர்போர்ட். இது சின்ன ஏர்போர்ட். அந்த ஏர்போர்ட்டை அது போருமான்னு பார்த்தா இல்லை, இன்னும் பெருசாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திரா கவர்மெண்ட்டு டிசைட் பண்ணாங்க. அதை இன்னைக்கு பிரம்மாண்டமாக கொண்டு போயிட்டாங்க. ரொம்ப பெரிய அளவிற்கு, ரொம்ப இது ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஏர்போர்ட்ஸ் தட் யூ கேன் திங்க் ஆஃப். அடுத்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் எங்கே இருந்ததுன்னா ஹார்ட் ஆஃப் பெங்களூரில் இருந்தது. ஹார்ட் ஆஃப் பெங்களூரில் HAL ஏர்போர்ட்டுன்னு பேர், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ஏர்போர்ட்னு அதுக்கு பேர். திரும்ப ரொம்ப சின்னது. அதெல்லாம் இருக்கும்போது சென்னை வாஸ் வெரி ஹியூஜ். ஆனால் அதை தாண்டி இப்போ நம்ம பெங்களூர் இப்போ எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி எல்லா கனெக்டிவிட்டி எங்கே பார்த்தாலும் போகணும்னு சொன்னால் தமிழ்நாட்டில் சென்னையிலேருந்து போக முடியாது. பட் யூ கோ டு பெங்களூர். ஏன்னா நான் நிறைய ட்ராவல் பண்ணுறோம். அது அங்கேருந்து போய்க்கலாம் சார், அங்கே தான் சார் கனெக்டிவிட்டி அதிகமாக இருக்குது, இந்த கண்ட்ரிக்கு அங்கே தான் இருக்குது, அந்த பிளேன் அங்கே தான் சார் வருது, அங்கேருந்து போய்க்கலாங்கிறாங்க. பட் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை இன்னும் பெரிய டெவலப்பே ஆகலை. அது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில 5வது நிலைமைக்கு போயிடுது. தமிழ்நாடு வந்து
டெல்லி, பாம்பே அதுக்கு அடுத்து இருந்ததுங்கிறது சென்னை. ஆனால் இன்னைக்கு இட் ஹஸ் பீன் ரெலகேட்டட் டு த 5th or 6th பொசிஷன். அண்ட் மற்ற இடங்கள்லாம் ரொம்ப டெவலப் ஆயாச்சு. இப்போ அமராவதி, ஹைதராபாத், ஆந்திராவில் ரொம்ப பெருசாக வந்துட்டு இருக்கு. வைசாகில் நான் போயிருக்கேன். அதெல்லாம் ரொம்ப துணோடு புழுக்க, அதெல்லாம் நிறைய டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது தமிழ்நாட்டுக்கு இந்த பரந்தூர் வேணுமா வேண்டாமா? டெஃபினட்டாக வேணும். ஏன்னா எந்த இடத்த வேணாலும் எடுத்துங்க சார். உதாரணமாக எடுத்துன்னு நான் உத்தரப்பிரதேசம் நான் நிறைய ட்ராவல் பண்ணிடுவேன். அங்கெல்லாம் ரோடு அகலப்படுத்தின அப்போல்லாம் ரொம்ப மோசமான ரோடுகள்லாம் நான் ட்ராவல் பண்ணிடுவேன். அதெல்லாம் ட்ராவல் பண்ணும்போது நான் அப்படி இருந்த நிலைமை மாறி ரோட்ஸ் எல்லாம் ரொம்ப ஒய்டன் பண்ணி பிரமாதமான ரோட்ஸ் எல்லாம் அங்கே போட்டிருக்காங்க. அப்படின்னு காரணம் என்ன? அங்கங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள்லாம் வாங்கி நல்லா அதை பண்ணி ரொம்ப பிரமாதமான ஹைவேஸாக மாற்றிவிட்டாங்க. ஸோ விவசாய நிலத்தை அதுக்காக கேட்குறான், அது இப்போ போயிடுமா ஒரு கூட்டம் இருந்ததுன்னா அதுக்கு இருந்துட்டு போட்டுமே. அதெல்லாம் ஒன்றுமே பண்ணப்படாது. ஒரு சொட்டு தண்ணி விழுதுன்னா அது அந்த சொட்டு தண்ணி விடுற இடம் அது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. கூட்டம் இருக்குங்கிறது, விவசாயம் இருக்குங்கிறது. ஆனால் ஓவரால் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கணும். தமிழ்நாட்டை பற்றி ஐ திங்க் ஒரு சென்னையை பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்ட், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் நான் சொல்கிறேன்னு, இந்த கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட்டில் பை 2030 $1 trillion எக்கானமின்னு பொருளாதாரம்னு சொன்னாங்க. இவங்க 2036 35 36 1.5 trillion. அதெல்லாம் மூன்ஷைன். ஆனால் நடக்கவே நடக்காது. நீங்கள் பொருளாதார வளர்ச்சி, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இதெல்லாம் இல்லாமல் அங்கே போயிடுது. அதுக்கு ஏடிக்கு போட்டே நீங்கள் எதுக்கு வேணாலும் எடுத்து பேசலாம். நிறைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பாளர் அப்படின்னு இருக்கிறவங்களாம் இருக்காங்க. சும்மா அவங்களுக்கு வேற வேலையே கிடையாது. அவங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் இதுவும் ஐயோ இது அழிஞ்சு போயிடும், அது ஒழிஞ்சு போயிடும், மாசு ஏற்பட்டுடும், அதனால விவசாயம் நடக்க முடியாது, அவங்க வயத்தில் அடிச்சிடுவாங்க. இதே மாதிரி அவன் நெகட்டிவ் ஃபெலோஸ். அவங்களால ஒரு நல்ல காரியம் நடக்குமான்னா நடக்கவே நடக்காது. இந்த மாதிரி நெகட்டிவாக எதையா பேசிகிட்டே அலையிறவங்க அந்த மாதிரி நிறைய பேர் டெலிவிஷன் சேனல் நான் இப்படியே சொல்லியிருக்கேன். நீங்கள் நெகட்டிவாக பேசுறத தவிர உங்களால் பாசிட்டிவாக ப்ரொடக்டிவாக நீ என்னையா பேசியிருக்க? நீ உங்களுக்கு இது அதெல்லாம் அந்த இடம் முட்டாச்சுன்னா வேற எங்கேயா கட்டிக்கலாம் அப்படின்னா எங்கே கட்டுவேன்? நான் மானத்திலேயே கட்டுவேன். ஏர்போர்ட்டை இதெல்லாம் விமானம் வர்றதுன்னா வானத்திலேயே நிறுத்தி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவேன். என்ன அபத்தனமான ஒரு இது எல்லாத்துக்கும் உடனே சுற்றுச்சூழலுங்கிறது, விவசாயங்கிறது அதெல்லாம் நீங்கள் ஓரளவு போகத்தான் போகும். விவசாயம் எல்லாம் இப்போ நம்ம டேக் த கேஸ் சென்னை, அதே விவசாயம் நடந்த இடம் தானே நிறையா. அதெல்லாம் இப்போ டெவலப் ஆகி பெரிய அளவுக்கு வந்திருக்கு. அப்போ அதெல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு இப்போ கத்தி நடக்காம. அதனால் இந்த பரந்தூர் கை விட்டதுங்கிறது மிகப்பெரிய தவறானது. 90% ஆஃப் தி லேண்ட்ஸ் அக்வயர் பண்ணியாச்சு. இல்லை அது புறம்போக்கு லேண்டெல்லாம் நிறையா இருக்குது, அது கவர்மெண்ட் லேண்ட்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு இருந்துட்டு போட்டோமே. அதுதான் நல்லது தானே. காம்பன்சேஷன் இல்லாமல் வாங்கிக்கிறாங்க. ஒரு சில வில்லேஜஸ் தவிர அதில் ரெசிஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் பணத்தை கையில் கொடுத்து எடுத்துன்னு போங்க. நீங்கள் அதுக்கெல்லாம் நீங்கள் உங்களோட எதிர்ப்பெல்லாம் நான் முடியாது, ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஐ திங்க் வி ஹவ் லாஸ்ட் அ ஒண்டர்ஃபுல் சான்ஸ். இது யாருக்கு சந்தோஷம்னா ஆந்திர பிரதேஷுக்கு ரொம்ப சந்தோஷம், அதே போல் தெலுங்கானாவுக்கு ரொம்ப சந்தோஷம், அதே போல் கர்நாடகா. அப்பா இவங்கெல்லாம் ஒன்றும் டெவலப் ஆக மாட்டான். எல்லாரும் பிஸ்னஸ்னால் வரும்பொழுது இப்போ எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துங்க, இது சாஃப்ட்வேர்னு எடுத்துங்க. தமிழ்நாடு சென்னை தான் பிரமாதமாக இருந்தது. இப்போ பெங்களூரும் ஹைதராபாடும் எங்கேயோ போயிட்டாங்க. ஸோ நாம் நம்முடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு, அரசியல் காரணமும் விவசாயின்னு சொல்லிட்டு அல்லது பொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி அந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அவர்கள்லாம் எல்லாம் கெடுத்து குட்டிச்சோர் ஆகிட்டாங்க. அதனால் இப்போ இது எப்படி பண்ண போகிறாங்க? இப்போ இருக்கிற ஏர்போர்ட்டை இன்னும் பெருசாக இருக்கணும், அதுக்கு நாங்கள் வச்சுருக்கோம், அதுக்கெல்லாம் ஐடியாலாம் வச்சுருக்கோம். எப்போ இந்த ஐடியா என்றைக்கு அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிய போகிறதெல்லாம் சான்ஸ் இருக்குது. ஒரு பக்கம் மலை, இன்னொரு பக்கம் வீடுகள். எங்கே நீங்கள் இதெல்லாம் டெவலப் பண்ண முடியும்? அதுக்கெல்லாம் என்ன இருக்குது? இது வேண்டான்னு சொல்லிட்டு சரி, அடுத்தது அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இங்கே இடம்
நாங்கள் அக்வேர் பண்ணி நாங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வழி இருக்கா? இட் இஸ் ரியலி வெரி வெரி அன்ஃபார்ச்சுனேட். இது வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையே இல்லாத தமிழகமாக இருக்குது. எல்லாம் மோதிரம் வாங்கி பிறந்த குழந்தைக்கு மோதிரம் வாங்கி கொடுக்குறேன், கல்யாணம் பண்ணிட்டா வேஷ்டி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் சொல்லிட்டாங்க ஒழிய தொலைநோக்கு பார்வை இல்லாமல் வெறும்னா வந்து எழுதி பார்த்து $1 ட்ரில்லியன் $1.5 ட்ரில்லியன் எழுதி பார்த்துன்னா அது சந்தோஷப்பட்டு ஒழிய இது வந்து லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் தமிழ்நாட்டுக்கு கொடுப்பதாக எனக்கு தெரியல. மிக தவறான ஒரு முடிவு இந்த பரந்தூர் ஏர்போர்ட்டை ட்ராப் பண்ணிருந்தது.